சுடுற பஜ்ஜி சொல்லித்தர போகிறேன். எப்போவும் கலக்குவாங்க, கடலமாவு அரிசி மாவு போட்டு கலக்குவாங்க. இது ஆட்டி சுடுற பஜ்ஜி ரொம்பவே அருமையாக சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் என் பேத்து ஊருக்கு வந்திருக்கேன். அதனால் அவளுக்கு மிளகா பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி, நேந்திரப்பழ பஜ்ஜி, போண்டா சுட போகிறேன். இப்போ பஜ்ஜிக்கு பேசிக் இப்போ ஆட்டி சுடுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, கடல மாவு, உப்பு, பெருங்காயம், மிளகா. இதை இப்போ அரிசியும் துவரம்பருப்பும் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இதை 3/4 மணி நேரம் இதோ கில்லு பதத்தில் இப்போ ஊறிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ கிரைண்டரில் நைஸாக ஆட்ட போகிறேன். ஆட்டிட்டு அப்புறம் பஜ்ஜி போண்டா எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிளகா, உப்பு எல்லாம் போட்டு கிரைண்டரில் ஆட்டிட்டு இருக்கேன். நம்ம பெருங்காயம் கலந்து நைஸானவுடனே வெளியில் எடுக்கணும். கிரைண்டரில் மாவு அரைச்சி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக அளவு உங்களுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு. சில பேர் 1/2 டம்ளர் போடுவாங்க. நான் கொஞ்சம் பசவாக இருக்கணுங்கிறதுக்காக 3/4 டம்ளர் துவரம்பருப்பு போடுவேன். 1 ஸ்பூன் கடல மாவு போடுவேன். இப்போ உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு ஆட்டியாச்சு. 1 ஸ்பூன் கடல மாவு போட்டு கலந்து வச்சாச்சு. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போண்டாக்கு இப்போ இது உருளைக்கிழங்க உருட்டி வச்சுருக்கேன். மிளகாயை கட் பண்ணி உப்பு தடவி வச்சுருக்கேன். உப்பு தடவி வச்சாதான் உங்களுக்கு காரம் அடிக்காது. இல்லாட்டி மிளகா காரம் இருக்கு. இல்லாட்டி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நேந்திரப்பழம் அப்படிங்க, வெங்காயம், வாழைக்காய் யூஸ்வலாக சாப்பிட்றது தான். ஆனால் நான் வாழைக்காய் இது பண்ணல. இது மிளகாக்குள்ளே உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போய் போண்டா போல் சுடுவதற்கு தேவையான எண்ணெயை நான் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ என் பேத்திக்கு மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு அதை போடுறேன். நான் ஃபஸ்ட்டு மிளகா பஜ்ஜியை போடுறேன். அடுத்து பேபிகார்ன் கொடுப்போம். பேபிகார்ன் 2 போட்டேன். நல்லா உங்களுக்கு எதுவுமே சோடா உப்போ எதுவுமே கலக்காமல் நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. இது நெஞ்சையும் கரிக்காது. ஆட்டி சுட்டால் நெஞ்சையும் கரிக்காது. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு நல்ல வயிற்றை பெருக்காது. இப்போ உருளைக்கிழங்கு போண்டாக்கு நான் எப்படி இது பண்ணேன். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போடணும், கடலப்பருப்பு போடணும். ஊற்றிட்டு இதை நான் கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெடிக்குது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கணும். கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு செவந்துட்டு வெங்காயத்தை போடணும். அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வாயில் தட்டுப்படாது. இஞ்சி பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கிறது நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது அப்போ தான் வாயில் தட்டுப்படாது. இது லைட்டாக வறுக்கணும். லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க போடுறோம். உருளைக்கிழங்கோட உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போடணும். நல்லா ஒரு திருப்பிடணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் நல்லா இப்போ நல்லா இது பாருங்கள், நல்லா திருப்பியாச்சு. உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்று கலங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கும். ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. கீரைங்களாம் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நான் இதாக இருக்கேன். நீங்கள் மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது போண்டா போடணும். இப்போ மிளகா இதாகிடுச்சு.
பேரனுக்கு போண்டா பிடிக்கும், பேத்திக்கு மிளகா பேபிகார்ன் பிடிக்கும். சூடான சுவையான பஜ்ஜி ரெடி. சுவையான அடுத்தது போண்டா ரெடி. சுவையான போண்டா ரெடி. மிளகா ரெடி, பேபிகார்ன் ரெடி, போண்டா ரெடி. அடுத்தது நேந்திரப்பழம். சுவையான நேந்திரப்பழம் வெங்காய பஜ்ஜி ரெடி. இப்போ சுவையான மிளகா பஜ்ஜி, பேபிகார்ன் பஜ்ஜி, போண்டா, ஆனியன், நேந்திரப்பழம் ரெடி. ஸோ நான் இப்போ என் பேத்திக்கு கொடுக்க போகிறேன்.